நம்ம வீட்ல கல்யாணத்துக்கெல்லாம் எப்பவுமே தாலி செஞ்சுதான் வாங்குவோம். அதே மாதிரி இப்பவும் தாலி மதுரையிலேருந்து செஞ்சுதான் வந்திருக்கு. 1.25 பவுண்ட்ல தாலி பார்க்கவே அம்சமா மங்களகரமா இருக்கு. என் மருமக ரொம்ப கொடுத்து வச்சவ. ரொம்ப சந்தோஷம்மா. சரி வசந்தி, என் மருமக எங்க? அவ பின்னாடி தங்கச்சி கூட பேசிக்கிட்டு இருக்கா. நான் வேணா வர சொல்லட்டுங்களா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். என்னைக்கு தானே தங்கச்சி கிட்ட பேச முடியும்? நாளைக்கு எங்க வீட்டு மருமகள் ஆயிடுவா, நாங்க கூட்டிட்டு போயிடுவோம். அதனால இன்னைக்கே அவ நல்லா பேசட்டும், தொந்தரவு பண்ண வேண்டாம் அவளை. சரி வசந்தி, நான் வச்சுட்டோமா? சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ஏ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி அழுதுகிட்டு சித்திரவதை பண்றேன் நானும் பாக்குறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமா, நான் படிக்கணுமா? அடியே, உனக்கு நடக்கிறதெல்லாம் புரியுதா இல்லையா? அவங்க என்னடானா நகை நட்டெல்லாம் வாங்குறது, துணிமணி எடுக்கிறதுன்னு மும்முரமா இருக்காக. இப்ப கூட தாலி வாங்கியாச்சுன்னு சொல்லதே போனே பண்ணாங்க. நீ என்னடானா இப்பயும் வந்து கல்யாணம் வேணாங்கற? தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சுடே. இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. தாலிய கட்டிக்கிட்டு போய் நல்லபடியா வாழ்ற வழிய பாரு. இங்க பாரு, என் கிட்ட சொன்ன மாதிரி உன் அப்பத்தாட்ட போய் சொல்லிடாத. உன் அப்பன் கிட்ட சொல்லி ஏன் உசுரத்தான் வாங்குவா. அக்கா, என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? அழாதக்கா. எனக்கு ஒரு யோசனை. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னா ஒருத்தவங்களால மட்டும்தான்க்கா முடியும். யாரு? சேது. அவங்களால மட்டும்தான் முடியும். என்னடி சொல்லுத? ஆமாக்கா, அவங்க ரொம்ப நல்லவகக்கா. அன்னைக்கு கூட நம்மளால சேத்துல விழுந்தாகல, ஆனா நீ மன்னிப்பு கேட்டதும் உடனே உன்னை மன்னிச்சிட்டு வந்தார்ல. அது மாதிரி இப்பயும் நீ போய் எனக்கு படிக்கணும், டாக்டர் ஆகுறது தான் என்னோட லட்சியம், எனக்கு கல்யாணத்துல சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொன்னன வை, அவங்க கண்டிப்பா கேப்பாகக்கா.